துறவியர் பல வகை. திருமணமாகி அதன் பிறகு துறவு பூண்டவர்கள், திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே துறவு பூண்டவர்கள், திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு துறவு பூண்டவர்கள் என்று பற்பல வகை. அதில் மாபெரும் செல்வந்தராக இருந்து துறவு பூண்டவர் என அறியப்படுபவர் மகான் புத்தர். அவர் மாபெரும் அரசராக இருந்தார். ஒரு பெரிய தேசத்தினுடைய அரசிளங்குமரியை, பேரழகியை மணந்து கொண்டார். அவர்களுக்கு ராகுலன் என்கிற ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சிறுவனாக இருக்கிற பொழுது புத்தருடைய மனைவி யசோதரா அவளையும் அந்த குழந்தையும் விட்டு பிரிந்து புத்தர் கானகத்திற்கு வந்து தமம் நிகழ்த்தி அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற பெயர் உண்மையை கண்டுபிடித்தார் என்பதை அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று துறவியாக வேண்டும் என்கிற மன எழுச்சி பெற்றார். அன்றிரவு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் விட்டு பிரிகிற பொழுது 3 முறை அவர்களை வலம் வந்தார். அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த உலகின் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக தவம் செய்ய போகிறேன். அதனால் சமூகத்தில் அனைவருக்கும் ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது. சமூகத்தில் நீங்களும் கூட அங்கம் என்பதால் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கப் போகிறது, நான் கண்டுபிடிக்கவிருக்கும் உண்மையால். எனவே உங்கள் இருவருடைய நன்மைக்காகவும் கருதித்தான் நான் தவம் செய்ய செல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு என்னை மன்னியுங்கள் என்று வேண்டியவாறே வெளியேறினார் என்கிறது புத்தருடைய திருச்சரிதம்.